நெல்லையில் காங்கிரஸ் வேட்பாளரை அறிவிப்பதில் சிக்கல் நீடித்து வந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் ப்ரூஸ் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன். நெல்லையின் காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் ப்ரூஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை பதிவு செய்யுங்கள். முதல்கட்ட மக்களவை தேர்தலுக்கான அந்த வேட்புமனு தாக்கல் என்பது நாளைய தினம் 3 மணியுடன் நிறைவடைய இருக்கிறது. மறுதினம் 3 மணியுடன். இந்த நிலையில இன்று வரை 2 மக்களவை தொகுதிகள் உட்பட ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அறிவிக்கப்படாமல் இருந்த நிலையில் தற்போது நெல்லை தொகுதி மக்களவை தொகுதிகளுக்கான பெயர் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஒரு 4 மாநிலங்களுக்கான ஒரு 5 வேட்பாளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பட்டியலை மட்டும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக ராபர்ட் ப்ரூஸ் நெல்லையில காங்கிரஸ் கட்சி சார்பாக மக்களவை தேர்தலில் போட்டியிடுகிறார் அப்படின்ற தகவல்களை இந்திய காங்கிரஸ் கட்சி தரப்புல இருந்து தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இன்றைய தினம் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரை ஆதரித்து நெல்லையில பிரச்சாரங்கள் என்பது நடைபெற இருப்பதாக இந்தியா கூட்டணி தரப்புடன் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில வேட்பாளரே அறிவிக்கப்படாத நிலையில பிரச்சாரம் எப்படி மேற்கொள்ளப்படுகிறது என்பதெல்லாம் ஒரு கேள்வியாகவும் சர்ச்சையாகவும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அந்த வேட்பாளர் பெயர் என்பதை அறிவித்திருக்கிறது. இதே போல விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் பெயரையும் அறிவித்திருக்கிறது. அதன்படி தாரகை என்பவர் அந்த வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அங்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி பெண் அவர் தன்னுடைய பதவியை காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்த நிலையில காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக மூத்த நிர்வாகிகள் மீண்டும் அந்த இடைத்தேர்தலில் ஒரு பெண் வேட்பாளரை தான் நிறுத்த வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக காங்கிரஸ் கட்சியுடைய தலைமைக்கு தெரிவித்திருந்ததாகவும் அதன் அடிப்படையில் தாரகை என்பவரை விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான அந்த வேட்பாளராக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது அதிகாரப்பூர்வமாக. அதே நேரத்தில் மயிலாடுதுறை மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர் பெயர் மட்டும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை அப்படின்றது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது. அதற்கான காரணம் ஏற்கனவே 9 இடங்கள்ல தமிழகத்துல காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது கூட்டணியோடு சேர்ந்து என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில 7 வேட்பாளர்களை கொண்டிருக்கக்கூடிய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது கடந்த வாரமே வெளியான நிலையில மீதம் இருக்கக்கூடிய நெல்லை மற்றும் மயிலாடுதுறை மட்டுமே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரும் சிக்கலாக இருந்தது. அங்கு பலதரப்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்திருந்ததன் காரணமாக காங்கிரஸ் கட்சி எந்த வேட்பாளரை முடிவு செய்வது என்பதில் ஒரு நீண்ட குழப்பங்கள் நீடித்து வருகிறது. இப்படியான தகவல்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருந்த நிலையில்தான் தற்போது கூட அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வெளியிடக்கூடிய அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியலின் அடிப்படையில நெல்லை வேட்பாளர் பெயர் மட்டுமே இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை வேட்பாளர் யார் என்பது இப்போது வரை தெரிவிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் தமிழகத்திற்கான முதற்கட்ட தேர்தலுக்கு அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நாளைய மறுதினம் 3 மணியோடு வேட்புமனுக்கள் நிறைவடையக்கூடிய நிலையில இப்போது வரை மயிலாடுதுறை தொகுதிகளுக்கு மட்டும் அந்த வேட்பாளர் காங்கிரஸ் கட்சி அறிவிக்கப்படவில்லை அப்படின்ற தகவல்களை இப்போது வெளிவந்திருக்கக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ வேட்பாளர் அறிவிப்பு மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இருப்பினும் இன்று இரவுக்குள்ள மயிலாடுதுறை தொகுதிக்கான அந்த மக்களவை வேட்பாளர் யார் என்பதும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நெல்லை மற்றும் மயிலாடுதுறை 2 தொகுதிகளுக்கும் ஒரு கடுமையான குழப்பம் மற்றும் சிக்கல் நீடித்து வந்த நிலையில்தான் இந்த 2 மக்களவை தொகுதிகளுக்கு யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்பது குறித்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்களும் பலகட்ட ஆலோசனைகளை எல்லாம் நடத்தியிருந்த நிலையில்தான் தற்போது நெல்லை தொகுதிக்கு ராபர்ட் ப்ரூஸ் என்பவர் வேட்பாளராக களம் நிறுத்தப்படுகிறார் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் தாரகை என்பவர் காங்கிரஸ் கட்சி தரப்புல இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார் அப்படின்ற அதிகாரப்பூர்வ தகவல்களையும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.